சின்ன எரர் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இதுல என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, நம்ம கிளிக்ன்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ கிளிக்ங்கிறது வந்துட்டு ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன். ஓகேவா? அது வந்து டாம் மேனிபுலேஷன்ல உள்ள ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன். ஸோ அந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்ஷன் அங்க யூஸ் பண்ணதுனால தான், அந்த ப்ரௌசர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளிக்ங்கிறது வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு பைத்தான்ல இதுலலாம் நம்ம கீவேர்ட்ஸ வந்துட்டு ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா காமனான கீவேர்ட்ஸ், ஃபங்ஷன் நேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் இங்க இந்த கிளிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கிளிக்ங்கிறது டாம் மேனிபுலேஷன் உள்ள ஒரு ஃபங்ஷன். இன்பில்ட் ஃபங்ஷன். ஸோ அந்த இன்பில்ட் ஃபங்ஷன நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க நான் பிடிஎன் கிளிக்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அது சின்ன ஒரு எரர் மட்டும் இருந்துச்சு. ஸோ அத நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப போயிட்டு நம்மளோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ரன் ஆகும். ஓகே. இப்ப பட்டன் இருக்கா? ஸோ அத போயிட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா, கிளிக் பண்ணோம்னா பட்டன் வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த மெசேஜ் வந்துருச்சு. அந்த கிளிக் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன நீங்க வந்து இன்பில்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? ம். ஓகே. அது மட்டும் தான் அங்க பிரச்சனை. ஓகே. சால்வ் பண்றேன். ம். அடுத்து என்னது அப்படின்னா, மவுஸ் ஓவர். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு ஆன் கிளிக்குக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷனை ஆன் மவுஸ் ஓவர் இருக்கா? ஸோ ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கும்போது இந்த எலமெண்ட்ட கால் பண்றேன். ஓகே. இப்ப நம்ம போயிட்டு செக் பண்ணலாமா? எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. மவுஸ போய் இப்படி ஹவர் பண்ணும்போதே இப்ப நான் வந்து கிளிக் பண்ணல. ஓகேவா? நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் சாரி ப்ரோகிராம் இப்ப ரன் பண்றேன். நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் என்ன பண்றேன்? ஹவர் தான் பண்றேன். கிளிக் பண்ணல. ஓகேவா? ஹவர் பண்ணும்போதே என்ன ஆயிருது? பட்டன் இஸ் கிளிக் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த ஹவர ரிலீஸ் பண்ணும்போது, இப்ப எனக்கு ஹவர் பண்ண உடனே இந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நான் ஹவர எடுத்ததுக்கு அப்புறமும் எனது அந்த எலமெண்ட் அப்படியே இருக்கு. ஏன்னா ஹவர் எடுத்தோனே திருப்பி பழைய நிலைமைக்கு மாறிறணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? ஆன் மவுஸ் ஓவருக்கு அப்புறம் ஆன் மவுஸ் அந்த கீவேர்ட் என்னது? இங்க இருக்கா? ஆன் மவுஸ் அவுட். இப்ப நான் ஆன் மவுஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு பட்டன் இஸ் கிளிக்டுன்னு வந்து மெசேஜ் வந்துச்சு. ஆன் மவுஸ் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, எனக்கு வேற ஒரு இது கிரியேட் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு தனி இது இருக்கு. இப்ப நான் இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டுக்கு பதிலா, இந்த இடத்துல நான் என்ன வச்சுக்கிறேன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஷோ பண்ற மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலா இப்ப நான் இவ்வளவு நேரம் ஒரு டெக்ஸ்ட் எழுதிட்டு இருந்தேன்ல, அதுக்கு பதிலா நான் இங்க வந்துட்டு அலர்ட் மெசேஜ் வந்துட்டு அப்படி இந்த இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ போயிட்டு இப்போ நான் அந்த மவுஸ ஹவர் பண்ணும்போது என்ன ஆகுது? எனக்கு அந்த மெசேஜ் ஷோ ஆகுதா? ஓகே குடுத்துடுறேன். திருப்பி மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகுது? மெசேஜ் ஷோ ஆகுது. அடுத்து ஓகே குடுக்குறேன். சோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். ஒரு அலர்ட் மெசேஜும் ஷோ பண்ணலாம். இல்ல ஒரு டெக்ஸ்டும் ஷோ பண்ணலாம். இது உங்களோட விஷ் தான். அதே நான் அந்த மவுஸ் ஓவருக்கு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்கேனா, அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என்னது? மவுஸ வந்துட்டு எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஃபங்ஷன் எடுக்கணும்னா, நீங்க வந்து மவுஸ் அவுட் அந்த அந்த ஃபங்ஷனும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஃபங்ஷனையும் யூஸ் பண்ணி, அது என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம என்னது அப்படின்னா, ஃபோக்கஸ் மட்டும் பார்த்துடலாமா? ஃபோக்கஸ்னா ஃபோக்கஸ்க்கும் அதே மாதிரி நான் இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஒரு இன்புட் டேக் நீங்க வந்து ஒரு H2ல வந்துட்டு H2ல வந்துட்டு என்டர் சம்திங் ஹியர். இல்லன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு H1 வந்து வச்சுட்டு, இங்க போயிட்டு நான் என்ன பண்ணிருந்தேன்னா, இவ்வளவு நேரம் இத நான் எதுல குடுத்திருந்தேன்? பட்டன்ல குடுத்திருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இத வந்து டெக்ஸ்ட்ன்னு மாத்திடுறேன். சோ பட்டன் டைப் குடுத்ததுனால தான் அது பட்டன் மாதிரி டிஸ்ப்ளே ஆச்சு. இப்ப நான் போயிட்டு இத டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு வேல்யூ எடுத்து விட்டேன்னா, நமக்கு நார்மலான ஒரு பாக்ஸ் மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி. ஓகே. இப்ப ஹவர் இருக்கிறதுனால, மவுஸ் ஓவர் இருக்கிறதுனால நான் ஹவர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆயிரும். ஓகே. இந்த ஃபங்ஷன் நான் எடுத்துக்கிறேன். சோ இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, என்னோட வொர்க் என்ன நடக்கணும்? நான் போயிட்டு இங்க போயிட்டு இந்த இன்புட் ஃபங்ஷன போயிட்டு கிளிக் பண்ணும்போது, இந்த இன்புட் அந்த ஃபீல்ட போய் கிளிக் பண்ணும்போது தட் மீன்ஸ் இந்த ஃபோக்கஸ். இப்ப ஃபோக்கஸ் இல்லன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் பார்டர்ல இருக்கும். ஒன்ஸ் நான் அந்த இன்புட்ட போய் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? எனக்கு பார்டர் வந்து பிளாக்கா மாறும். சோ அப்ப நான் என்ன பண்றேன்? அங்க போயிட்டு ஏதோ ஒரு என்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபோக்கஸ் பண்றேன். அந்த மாரி எனக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதோ, ஏதோ ஒரு ஈவென்ட் எனக்கு நடக்கணும் அப்படின்னா, நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த கீ வந்து யூஸ் பண்ணுவேன். ஆன் ஃபோக்கஸ். வெறும் ஃபோக்கஸ் கிடையாது. ஆன் ஃபோக்கஸ் ஓகேவா? ஆன் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஈவென்ட் வந்து நடக்கணும். ஓகே நான் பட்டன் கிளிக்ன்னு வச்சிருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே அந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் எனக்கு என்ன நடக்கணும்னு நான் இங்க சொன்னேன்? எனக்கு வந்து இதோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். தட் மீன்ஸ் அந்த இன்புட் ஃபீல்ட் இருக்குல்ல, அந்த இன்புட் ஃபீல்டோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். இவ்ளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பட்டன கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஒரு பட்டன கிளிக் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷோ ஆகும். இந்த மாதிரி பார்த்தோம். அந்த பட்டனுக்கு கலர் சேஞ்ச் பண்ற மாரி ஏதாவது இது பார்த்தோமா? பார்க்கல. அந்த பட்டன்ல ஏதாவது சேஞ்ச் நடக்கிற மாரி ஏதாவது ஒரு ஈவென்ட் பார்த்தோமா? பார்க்கல. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, தனியா இங்க ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். இல்லன்னா தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷோ ஆகும். பட் இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எலமெண்ட் இந்த இன்புட் எலமெண்ட்ட வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது, எனக்கு அந்த இன்புட் எலமெண்ட்டோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த இன்புட் எலமெண்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச பண்றேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த இன்புட் எலமெண்ட்க்கு ஒரு அ நேம் வச்சுக்கிறேன். அதுல வந்து நான் வந்து என்ன என்ன நேம் வச்சுக்கலாம் அப்டின்னா, இன்புட்ன்னே ஒரு ஐடி வச்சுக்கிறேன். சோ நான் இங்க என்ன பண்றேன்னா, அந்த இன்புட் ஐடிய கால் பண்ணா, எனக்கு என்ன ஆகும்? இந்த இன்புட் ஃபீல்ட போய் கால் பண்ணி, அதோட பேக்கிரவுண்ட் கலர போய் நான் சேஞ்ச் பண்றேன். சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இது வந்துட்டு நீங்க புதுசா படிப்பீங்க. இத நீங்க நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? டாக்குமெண்ட் டாட் ரைட் பார்த்தோம். அப்படிதானே? டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கும்போது என்ன பண்ணும்? நம்மளோட வெப் பேஜ்ல ஏதோ ஒரு எலமெண்ட்டோ, ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ நமக்கு வந்து டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஒரு எலமெண்ட்ட அதோட ஐடிய வச்சு நீ எடுத்துட்டு வா. தட் மீன்ஸ் இந்த இன்புட் ஃபீல்டுக்கு நம்ம ஒரு ஐடி குடுத்துருக்கோம். அந்த ஐடிய வச்சு நீ அந்த இன்புட் ஃபீல்ட இங்க எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். ஓகே. சொல்லிட்டு அந்த இன்புட் ஃபீல்டுக்கு நான் ஐடி வச்சிருக்கோம்ல, அந்த ஐடிய குடுக்கணும். இதே நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு ஐடி குடுக்காம கிளாஸ் நேம் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் அப்படின்னு குடுக்கணும். ஓகேவா? இதே நீங்க வந்து இந்த டாக் இன்புட் டாக வச்சு நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, கெட் எலிமெண்ட் பை டாக் அப்படின்னு குடுக்கும். நீங்க இங்க அடிக்கும்போதே வெயிட் a மினிட். நான் ஷோ காமிக்கிறேன். நீங்க நீங்க அடிக்கும்போதே நெறைய இருக்கு. கெட் எலிமெண்ட் பை ஐடிய வச்சு எடுக்கணுமா? இல்ல அந்த கிளாஸ் நேம் வச்சு அந்த எலிமெண்ட் எடுத்துட்டு வரணுமா? இல்ல அதோட டாக் நேம் வச்சு எடுத்துட்டு வரணுமா? அப்படிங்கிறது இருக்கு. சோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்புட் டாகுக்கு வந்துட்டு ஒரு ஐடி வச்சிருக்கேன். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, அது வந்துட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி அதோட ஐடிய வச்சு நான் எடுத்துட்டு வரேன். எதுக்கு நான் அத இங்க எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னா, அதோட பேக்கிரவுண்ட் கலர நான் சேஞ்ச் பண்ண போறேன். அதனால. ஓகேவா? சோ அந்த ஐடி நான் இங்க என்ன வச்சிருக்கேன், இன்புட்ன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன். சோ அந்த ஐடிய வச்சுட்டு, நான் அதோட பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ண போறேன். அந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டுனால அது என்ன ஆயிரும்? ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஸ்டைல்குள்ள போயிரும். அப்போ டாட் ஸ்டைல் பண்ண போறேன். என்ன ஸ்டைல் பண்ண போறேன்? அப்படின்னா பேக்கிரவுண்ட வந்துட்டு
இதோட பேக்ரவுண்ட வந்து நான் என்ன மாத்த போறேன்? அக்வாவா மாத்த போறேன். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேக்ரவுண்ட் கலர மாத்துவோம். ஓகே. எந்த பிரச்சனையும் இல்லாம எக்ஸிக்யூட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். வேற சேஞ்ச் ஆகுது அப்படிதானே? சோ இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கு. ஜஸ்ட் இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஒரு எலமெண்டோட ஸ்டைலு, பேக்கிரவுண்ட் கலரோ, அதோட ஃபாண்ட் சைஸோ எதையோ நீங்க ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க டாட் ஸ்டைல், டாட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே. நீங்க பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்றதுனால பேக்கிரவுண்ட். இதே நீங்க ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்றீங்கன்னா, டாட் ஃபாண்ட் சைஸ் அந்த மாதிரி நீங்க குடுக்கணும். ஓகே. ஒரு எலமெண்ட்டுக்கு இன்புட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட்ல வந்துட்டு ஐடி இன்புட்ன்னு குடுத்திருக்கேன். ஏன் அப்டின்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த ஒரு பட்டன் இருந்துச்சுன்னா, அந்த பட்டன்ல பேக்கிரவுண்ட் கலர சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதே இந்த பட்டனுக்கு நீங்க இப்ப பேக்கிரவுண்ட் ஒரு பட்டன் குடுத்து, இந்த பட்டன் பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்துட்டு பட்டன் குடுத்துட்டு, அந்த பட்டனுக்கு ஒரு ஐடி குடுக்கணும். திருப்பி அதே மாரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஐடிய வச்சு அந்த பட்டன கால் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் என்ன பண்றோம்? அதுக்கு ஸ்டைல் டாட் பேக்கிரவுண்ட் அப்டின்னு குடுத்து, இதோட பேக்கிரவுண்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு பேடிங் குடுக்குறதா இருந்தாலும் பேடிங் குடுத்துக்கலாம். எப்டினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே இந்த எக்ஸாம்பிள்? யாருக்காவது டவுட் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கிறேன். ஓகே. அது பார்த்துட்டு அவ்வளவுதான். சோ அடுத்து நான் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபோக்கஸ் ஒண்ணு பார்த்தாச்சு. ஒரு லோடிங், ஆன் லோடிங் அப்டின்னு நம்ம ஒண்ணு பார்த்தோமா? ஆன் லோட் அப்டின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? ஆக்சுவலி இங்க வந்து நெறைய கான்செப்ட் வந்து நீங்க வந்து புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த இன்புட் ஃபீல்டு, அடுத்து வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இதெல்லாம் வந்துட்டு நீங்க எப்ப படிப்பீங்கன்னா, டாம் மேனிபுலேஷன் அப்ப நம்ம படிப்போம். அகைன் ஒரு டைம் படிப்போம். எப்படி ஐடி வச்சு எடுத்துட்டு வருது, எப்படி வந்துட்டு இப்ப ஒரு நேம் வச்சு டேக்க வச்சு அத ஸ்டைல் பண்றது அதெல்லாம் நம்ம படிப்போம். பட் நம்மளுக்கு வந்து இப்ப அட்வான்ஸாவே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் படிக்கும்போது. ஓகேவா? இங்க வந்து ஆன் லோடுன்னு ஒண்ணு பார்த்தோம். இந்த நெறைய ஈவென்ட்ஸ் பார்த்தோம். அதுல வந்துட்டு ஆன் லோடு ஒரு ஈவென்ட் பார்த்தோம்ல. இந்தா இருக்குல்ல. ஆன் லோட் ஈவென்ட் பார்த்தோமா? சோ அந்த ஆன் லோட் ஈவென்ட்க்கு தான் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே. ஆன் லோட் ஈவென்ட்டோட எக்ஸாம்பிளோட அந்த அவுட்புட்ட நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம இப்ப ரன் பண்ண உடனே நம்மளோட ப்ரௌசர் என்ன ஆகுது அப்படின்னா சுத்துது தானே. இப்ப நான் இது போயிட்டு ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து சுத்துறது பெருசா தெரியல. பட் என்ன ஆகுது? லோட் ஆகும். நமக்கு வந்து இது ஃபாஸ்ட்டா லோட் ஆகுறதுனால தெரியல. சோ பட் என்ன ஆகும்? லோட் ஆகி தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். சோ அந்த மாதிரி லோட் ஆகுற டைம்ல எனக்கு ஏதாவது எலிமெண்ட் ஷோ ஆகணும். இல்ல இந்த மாதிரி உங்களோட பேஜ் வந்து லோடிங் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும். அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? இந்த ஆன் லோட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். நான் இப்ப அத யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது இருக்கட்டும். நான் இத அப்படியே கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு, இந்த ஆன் லோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? சோ ஆன் லோடு இந்த ஆன் லோடுங்கிறது எது அப்டின்னா, இது வந்து ஒரு ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். இது வந்து ஆ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆன் லோடுங்கிற இந்த ஃபங்ஷன் மட்டும் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். தட் இஸ் ரிலேட்டட் டூ த ப்ரௌசர். லோடிங் ஆகுறது, ரீசைஸ் ஆகுறது, இது எல்லாமே என்னது அப்டின்னா, அந்த ப்ரௌசரோட வேல. அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வெப் பேஜ லோட் பண்றதோ, இல்லன்னா அத வந்துட்டு ரீசைஸ் பண்றதோ, அது எல்லாமே எதோட வேலை அப்டின்னா, அந்த ப்ரௌசரோட வேலை. அப்போ இந்த ஆனோட ஃபங்ஷனும் எது ரிலேட்டடா இருக்கும்னா, ப்ரௌசர் ரிலேட்டடான ஒரு ஃபங்ஷன் தான். அதனால நீங்க இப்ப இத எதுல குடுக்கணும் அப்டின்னா, டைரக்ட்டா பாடிலயே குடுத்துடுறேன். ஓகேவா? அதே மாரி ப்ரௌசர் மீன்ஸ் அது என்னது அப்டின்னா, விண்டோவோட வேலை. உங்களோட ப்ரௌசர் நம்மளோட ப்ரௌசர் என்னது? விண்டோ ப்ரௌசர் தானே. விண்டோஸ்ல டேப் நம்ம என்ன சொல்லுவோம்? விண்டோ டேப்ன்னு தானே சொல்லுவோம். இது வந்து ஒரு விண்டோ டேப், இது ஒரு விண்டோ டேப் அப்டின்னு சொல்லுவோம்ல. சோ அப்ப இது எதோட வேலை அப்டின்னா, நம்மளோட விண்டோஸ், நம்மளோட ப்ரௌசரோட வேலை. சோ அப்ப நீங்க இந்த இது வந்து ஒரு வார்ம் மேனிபுலேஷன்.
ஃபங்ஷன். சோ அப்ப நீங்க இந்த ஆன்லோட் யூஸ் பண்றீங்கனாலே விண்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? விண்டோ டாட் அலர்ட் என்ன ஆகணும்? எனக்கு வந்து லோட் ஆகும்போது அந்த அலர்ட் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகணும். சரி, சரி, சரி. பேஜ் இஸ் லோடிங் அப்படின்னு குடுக்குறோமா? குடுத்தோனே என்ன ஆகுது அப்படின்னா, பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. சரி, சரி. இங்க வந்துட்டு நீங்க வந்து சிங்கிள் கோட்ஸ் தான் குடுக்கணும். டபுள் கோட்ஸ் குடுக்கக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ் தான் குடுக்கணும். ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, பேஜ் வந்துட்டு நான் இப்ப இத ரன் பண்ணும்போது, பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கும்போது, இங்க வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். பேஜ் இஸ் லோடிங் அப்படின்னு. ஒன்ஸ் நான் அந்த அலர்ட் மெசேஜ ஓகேன்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் ரைட்ல இது எதுக்கு அப்படின்னா, அ நீங்க வந்து ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இனிஷியலா நான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் டாட் ரைட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆ பேஜ் இஸ் லோடிங் சக்சஸ்ஃபுல்லி. இந்த மாதிரி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மறந்துருங்க. இந்த மேல உள்ள இந்த பாடி ஆன்லோட மறந்துருங்க. சிம்பிளா நீங்க ஸ்கிரிப்ட் டைப்ல டாக்குமெண்ட் டாட் ரைட் த பேஜ் இஸ் லோடிங் சக்சஸ்ஃபுல்லி இப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? வெப் பேஜ்ல பேஜ் இஸ் லோடிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். அப்படிதானே? இத நம்ம நார்மலா டாக்குமெண்ட் டாட் ரைட் குடுத்தா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா, இங்க நான் என்ன பண்றேன்னா, இப்ப இத ரன் பண்ணும்போது, அந்த வெப் பேஜ் வந்து லோட் ஆகும். சோ அந்த லோடிங் டைம்ல எனக்கு என்ன பண்ணணும்? அந்த பேஜ் இஸ் லோடிங் அப்படிங்கிற அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். சோ அந்த மாரி ஷோ ஆனதுக்கு அப்புறம் நான் ஓகேன்னு குடுத்ததுக்கு அப்புறம், அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆனதுக்கு அப்புறம், பேஜ் இஸ் லோடிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இப்ப நான் இத ரன் பண்றேன். இங்க எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கா? சோ லோட் ஆகும்போது என்ன ஆகுது? பேஜ் இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னது ஒரு மெசேஜ் வந்து வருது. அலர்ட் மெசேஜ். நான் ஓகேன்னு குடுத்ததுக்கு அப்புறம் பேஜ் இஸ் லோடிங் சக்சஸ்ஃபுல்லி. ஏன்னா இது டாக்குமெண்ட் டாட் ரைட்ல எழுதியிருக்கோம். சோ நம்மளோட வெப் பேஜுக்குள்ள இது வந்து ஷோ ஆகுது. புரிஞ்சுதா இது? இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூவா? No, ma'am. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே. சோ அவ்வளவுதான். இன்னைக்கு டாபிக். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். இல்லன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். போர் அடிச்சிருச்சா இன்னைக்கு செஷன்?